என்ன பண்ணா ஏய் என்ன யார் கேட்ட முதல்ல நீ யாரு? நான் தாண்டி. அது பார்த்தா அப்படியே நான் பையன் கலர்ல இருக்கிறேன். என் கலர் முன்னாடி ஓட்டா பையன் கலரா என் கலர் முன்னாடி ஓட்டா இந்த பையன் கேக்குறான் பாரு. இந்த கலரா வந்து செய்ய போகுது என்னது கலரா வந்து அது உனக்கு முக்கியம். அடிக்கலாமா? நான் பையன் கலர்னா தெரியாது உனக்கு? தெரியாதா? என்னாவது படிக்கிறா? அஞ்சாவது படிக்கிறேன். நான் பையன் கலர்னா என்னன்னு தெரியும். உன் பேர் என்ன? நந்தகுமாரா? எங்க ஆள் வச்சுக்கிறாரு. வந்ததுலேருந்து அந்த ஆளு சொல்ல தாங்க முடியல. முட்டாள முட்டா பெருசா குடுத்துட்டு அந்த ஆளு பண்ற அவஸ்தை என்னால முடியல. எட்ட நில்லு. என்ன 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 வேணா இது என்ன கொடுத்துட்டாங்க என்ன வாங்கிட்டாங்க நான் ஒன்று புரியல. எங்க மாமா தங்கண்டா. ஆமா. சரி நீ யாரு அப்பா? எனக்கு ஒண்ணுமே ஆள் தெரியல. நீ தானே? எங்க அக்காவுட்டு பொண்ணு தான் நீ. யாரு மக்களாட்டு பண்ணு? நீதான். ஆமா ஆமா. ஏன்னா பண மரத்துல சிக்கனமா பால் விடுக்குற முக்காட்டு பொண்ணு நானா? நான் பின்ன பின்ன எங்க அக்காவுட்டு பொண்ணு தான் நீ. முக்காட்டு பொண்ணு நான் அல்ல. ஏய் நான் தாண்டியா? நீ தானா? நான் தெரியல. மாமா நான் தாண்டியா? மாமா சொல்லு நான் தாண்டியா? இந்த மாதிரி முன்னே போய் செஞ்சு ஏய் நான் தாண்டியா? இங்கே சரி நெருக்கிடுவோம். அப்புறம் நீ அந்த வண்டி ஓட்டினவா? அப்புறம் வந்த ஆடு மேய்ச்சி நான் அங்கே குறுக்க மடக்கிட்டேன்னு கேட்ட போரு. அந்த ஆளு கூட கூப்பிட்டு ஜாயின் அங்கெல்லாம் போவாரு. இங்க வாடிய நான் தாண்டியா? நான் தாண்டியா? நான் தாண்டினா நான் தெரியல. நான் தெரியல. பாய நான் தான் மாமா. ஆமா ஆமா. என்னடியா மாமா உன்னை பார்க்கிட்ட அலையில எங்க வீடு வருது. தோட்டத்திலே எட்டோட எனக்கு வந்துடுச்சு மொத்தம். அவன் போதனா மொத்தம் தொந்தோட போச்சு. என்னத்த போதனா வாயில வச்சான் பாரு. எந்த என் பாட்டு என்ன பாட்டு? என் பாட்டு எட்டாம் நம்பர் எனக்கு தொந்தோட போச்சு பட்டு. நானே ஏதோ ஒரு அடி பாடணும்னு பாக்குறேன். அதையும் பண்ணிட்டியா? இல்லம்மா உன் பொண்ணு மூணாவது பொண்ணுக்கு நான் தான் பாத்துக்கணும். சாரா யாரு மூணாவது பொண்ணு? அவன் பொண்ணுமா? ஆமா. அப்படி இருந்தாலும் ஆமா. அந்த கதையை விடு. சரிம்மா இந்த கதையை விடு. சொல்லுமா. காலையிலே உதயமாக கூடியவர் யார்? கல்ல கல்ல வராதா? சூரிய பகவான். அண்ணவர் இடத்திலே எட்டாவது படிக்கிறீங்க? ஆறாவது. நான் ஹெட் மாஸ்டர் சொல்லி உனக்கு 10வது தூக்கி போட சொல்றேன். கரெக்டா சொல்லிச்சுமா குழந்தை. அதான் தூக்கி 10வது போட சொல்றேன். சரி அவர் இருந்தாலும் அண்ணவர் இடத்திலே ரதோட்டத்தில் யார் யார்? இந்த சீவன் ஜாகதிமா வச்சுதா? சீவன் ஜாகதிமா. ஐயோ ஒரே நாத்தமா கத்தி எடுக்குது. அருணன். ஆமா. ரத ஓட்டக்கூடியவன் அருணன். ஆமா. அருணன் என்ற பெயரை நீக்கி அருளி என்று பெயர் வைத்துக் கொண்டு ஒரு நீயா? அவன்டா. அட பூர்மா கம்மனு. அவர் நான் பாத்துக்கிறேன். சீவன் ஜாகதிமா நடக்கத்தையே நாடிக்கிறது. அது பாட்டு இப்படியும் அப்படின்னு சொல்லான்னு வந்துச்சு. நீனா மேல 2 குண்டு குண்டாக்குது. எனக்கு ஒண்ணு புரியல. நாரதர் மகாமுனிவர் வந்தார். ஆமா. அலையே மாற்றி விட்டார். பெண்ணூரம் எடுத்திருக்கின்றார். மாத்திட்டாரா? எதற்காகி? மாத்திட்டாரா? நாட்டா ஆளை மாத்திட்டாரா?
ஆளை மாத்தினாரா அப்புறம் இல்ல நீ கேக்குறத பார்த்தா வேற ஏதோ கேக்குற மாதிரி இல்ல ஒரே ஒரு அட்டி தான். என்ன உன்னை மட்டும் தானே பாப்பேன். ஆமா. அவரு நான் பாப்பேன். ஆமா. இந்த ஊரு தானமே நான் பாப்பேன். நீ டவுன் பஸ்ல இந்த ஊருக்கே தெரியும். டேய் நான் இப்போ பார்த்தேன். ஆமா. 10 வருஷத்துக்கு முன்ன ராவணி கம்பெனி வந்து பாத்துட்டு போனேன். அப்படிலாம் பார்க்கும்போதே நீ என்ன ஏறி இல்லமா எனக்கு பார்த்து தான் சொல்றேன். சரி அப்படிதான் அந்த கதையை விடு. ஆமாமா. என் கதையை சொல்லி அருண் என்று பெயர் வைத்து ஆமா. அருண் என்று பெயர் வைத்து ஓடி ஓடி வருகின்றேன். ஆமா. ஏன் எதற்காக? என்னுடைய அண்ணன் சூரிய பகவான் 12 வருடத்துக்கு தேவசபை கூட்டு வகையிலே முதல் மரியாதை வாங்கி வரும்படி எனக்கு உத்தரவளித்தார். சகதியமாக சென்றால் முதல் மரியாதை எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஐயா நாரதர் மகாமுனிவர் ஓடி ஓடி வந்தார். என்னிடத்தில் இந்த செய்தியை உரைத்தார். முதல் மரியாதை நீ தான் வாங்கணும் அப்படின்னு ஓடிட்டாரு. ஆமா 2 டைம் போன் பண்ண நீ பார்க்கவே இல்லை. ஆமா நாதார கான் தேடின்னு வரோம் நம்ம. நாரதர் இல்ல நாதார. என்னம்மா எப்படா உன்னெல்லாம் அந்த உன்னை நம்பி ஏறுறாங்க இந்த ஊருக்கு போனீங்க? யார் ஏறுறாங்கன்னு முதல்ல நான் பார்க்கணும். ஆமா அவங்ககிட்ட சொல்லாதெல்லாம் சொல்லிடுவேன். ஆனா அதனால ஏன் கூட்டக்காலுக்கு போயிடுறாரு நம்மளுக்கு என்ன தெரியும்? கூட்டக்காலத்தை போய் அவர் பின்ன வேலையா தான் என்ன தெரியும்? கூட்டக்கால வேலை தான் அவர் வேலை. ஆமா கலக்குவாரா? ஐயோ ஐயோ என்னத்த அவரு கலக்கத்தை பார்க்கணுமே. எங்க தாங்க வைப்பாரு அங்கத்தை எங்க வைப்பாரு கட்சியில அவருக்கு தலையில அவருக்கு குல்லா போட்டுப்பாரு. பார்த்த உடனே எத்தனையோ மனிதர்கள் பெண் அழகான பெண்களை பார்த்தால் தன்னுடைய துறவித்தனத்தையே இழந்திருக்கின்றார்கள். ஆனால் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய அத்தனை ஆசைகளையும் துறந்து வேதத்தை படித்து ஒரு பெண்களை பார்த்தாலே எந்த ஒரு ஆசை எனக்கு வராது. ஆனால் மனமே இச்சை கொட்டும் அளவு இருக்கிறது உன்னுடைய அழகு. ஐயோ நீங்க அப்படிதான். எனக்கு ஒரு சந்தேகம். நான் இங்க பக்கத்துலயே இருக்கிறேன். ஆமா முதல்ல சிவன் ஜெகதிமா இருந்தாரு. இப்போ அப்படியே பெண் வரமா மாத்திட்டீங்க. ஆமா முதல்ல இது ஆம்பளையா பொம்பளையா? ஆணாக இருந்த அருணனை பெண்ணாக உருமாற்றி தேவலோகம் அனுப்புகின்றேன்.
வெற்றி மாலை கொண்டு வர போகிறார். இந்த உலகத்திலே ஒரு பிரளயம் உருவாக போகிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணா மாத்திட்ட. ஆமா, அப்பனா 5 கால் 3 முக்கா. அப்படி இல்லப்பா, இல்ல மாத்திட்டீங்கன்றா. உன் தலையெழுத்து வாங்கணும்னா இல்லம்மா மாத்திட்டு. ஆமா, கதிரூர் பைபாஸ் அந்த மாதிரியே நிக்கு வச்சியா வாங்க. இல்ல மாத்திக்கிறதா பெண்ணா ஆனா பொண்ணா உருவம் மாற்றி இருக்கின்ற அது உருவம் மாத்தி. வாழ்க்கையிலுள்ள விளக்கம் முடிவு என்ன தெரியுமா? ஐயா, நீங்கள் சொல்றது உண்மை. நான் வருகின்ற பொழுது அனைத்து காலையும் நீட்டிக் கொண்டிருக்கின்றான். ஆமா, இப்போது வந்து காலை இருட்டினார். அப்புறம் 2 காலைகளை பின்னிக் இந்த கொண்டிருக்கின்றான். நாரதனுக்கே மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது சாதாரண மானிடவனை பார்த்தால் ஆசை வராதா? ஆகையினால் வெற்றி நிச்சயம். சரி, ஒரு பிரளய உருவாக போகிறது. இந்த திரேதாயுகத்திலே பிரளய உருவாகின்றால் அது அருணால் தான் ஆகும் என்று முடிவாக போகிறது. பார்க்கலாமா? சரி, தேவரே வணக்கம். வரட்டுமா? வெற்றி வா, வெற்றி வாழை சொல்லுவா. சொல்லுங்க ஐயா. நாட்டியம் ஆடுறவன் ஆடலுடன் படல் கொண்டு வாடா. அப்படியே அவர்கிட்ட புல்புல் வாங்கடியே. டேய் மகாராஜா வந்துட்டாரு. அவரு உட்காந்து வரீங்களா? அவரு எப்போ வந்துட்டாரு. இப்ப வந்துட்டாரா? ஆமா, பார்க்கலாமா? பார்க்கலாம். விடுலக போச்சோ, மனுலக போச்சோ, எங்க தேவராஜா, எங்க மனராஜா, அவர் எங்க தேவராஜா, எங்க மனராஜா. அரிமரம்பை ஊர்வசியோ நாட்டியமாட, எங்களுக்கு நாட்டியமாட, எங்க தேவராஜா, எங்க மனராஜா, அவர் எங்க தேவராஜா, எங்க மனராஜா. இருந்தாலும் இந்த ஆடலுடன் பாடல் ஆடுங்கள். ஏய், என்ன சொல்றாரு அவரு? மகாராஜா வணங்கிங்களா? ஆமா. இப்போ உங்களுக்கு வேலை இருக்குது. இப்ப நீங்க என்ன பண்ண தெரியுமா? மூன்றையும் காட்டணும். ஆடல் பாடல் அபிநயம் மூன்றையும் காட்டணும். நீங்க காட்ட காட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஓய்வணும். சொல்லு சொல்லு வாயில ஓய்வணுமா? அப்படியே ஆசையால. அதான் சொல்றேன். அப்படியா? ஆமா. என்னை பாரு, கண்டம் கண்ணை பாரு, இந்த உன்னாரி யாருக்கு உன்னை பாரு. என்னை பாரு, கண்டம் கண்ணை பாரு, இந்த உன்னாரி யாருக்கு உன்னை பாரு. பட்டமே நீ அவன் பட்டியாரே. ஒட்டட ஒட்டட கம்பத்தில ராஜா விட்டுட்டு போனானே அம்பத்தில ரெண்டு புள்ள ரெண்டு புள்ள பக்கத்திலே அந்த கதைய அந்த கதைய
அருமையான ஆமா அருமையான ஆமா பையன் வேண்ட கதையா ஆமா இருந்தாலும் ஐயா ஆடினேங்கறாங்க இடையில ஏதோ ஒன்னு வந்து போற மாதிரி புதியதாக ஒரு நாட்டியம் இது உசாரா பார்க்கணும் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்ணன் சீவந்த பொண்ணை கண்ணிறைய மையத்திட்டு கண்ணை போலையாக தினம் என்னுடைய சபையிலே அவர்கள் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆமா புதியதாக ஒரு பெண் ஆடினாலே என் மனதையே கவர்ந்து விட்டது நம்ம முனிமா மேலே Oh,
ஆமாங்க. பெயருக்கேற்ற உண்மை. அப்படி உன்னை பார்த்தவுடனே என் மனதோ உன்னை கவர்ந்து விட்டது. ஆமாங்க. வந்தது பானம் என்ன? உனக்கு மனமானது கவர்ந்து விட்டது. என் மனமோ சரி கவர்ந்து விட்டது. நான் என்ன செய்வேன்? பெண்ணே, உன்னை பார்த்தவுடனே என்னை பார்த்த உடனே உன் மீது நான் ஆசை கொண்டேன். ஐயோ நீ மட்டும் ஆசை கொள்ளுங்க. மோகம் கொண்டு அப்படியா? ஏங்க நீங்க மட்டும் தான் கட்டி அனுப்பணும் இல்லைங்க. அத பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் டி-ஷர்ட் கூட பாருங்க, கால மேல காலை வச்சுட்டு அமைச்சிட்டு உட்கார்ந்துட்டு. ஆமா வெளியே வரதுக்கு முன்ன அவர் நல்லாதான் உட்கார்ந்துருந்தாரு. நீ வந்தியோ இல்லையோ போட்டு அவர் சவுகத்துக்கும் போட்டு இப்ப மெக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிறாரு, ஒண்ணும் முடியல. ஆமா அப்பதான் நானும் பாக்குறேன்டா. கையை ஆட்டி ஆட்டி கூப்பிடுறாரு. வயசாகி போச்சுன்னு பாக்குறேன். பெரியனா ஓ பெண்ணே அருளி, சொல்லுங்க. உன்னை பார்த்தவுடனே என் மனதோ கவர்ந்து விட்டது. உன் மனமானது கவர்ந்து விட்டது. ஏன்? என்னுடைய மனைவி இந்திராணி கூட இருக்கின்றார். ஆமா. அட அட, மேற்கு பெல்லு கேட்டு பார்வை. அவள் எதற்கு அந்த அழகு? உன்னுடைய அழகு மேற்கு பெண்ணை கேட்டு பாருவியா? அடி இது என்ன ஜோதியோ? அட போடா அம்மா. நீதானே சொன்னீங்க. கோவப்பழம் போன்ற உதடுகளும் அந்த ஆப்பிள் போன்ற கன்னங்களும் முத்துகள் போன்ற பல் வரிசைகளும் அப்படியாங்க. போன்ற கண்களும் அடி இது என்ன ஜோதியோ? இசை கொல்லோ சசியரி மகமோ இவள் சங்கீதன் ஒளியோ. இவள் அருகே சென்றால் ஐயோ இவள் மீது ஈஸ்வரன் இவசமோ என்னவளை கண்டு நான் நினைவில்லேனோ. என்ன அருளி, சொல்லுங்க. என்னை கட்டியனுக்கு உதவும் முத்தம். இல்லைங்க, கட்டி அணைத்து முத்தம் தரணுமா? எப்படி கட்டி விடுப்பது, எப்படி முத்தம் தருவது? கட்டி அணைச்சு மொத்தனா வீட்டு கூட அச்சு மூட்டை வரும். ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான் போனா ஒரு வீட்டுக்கு அச்சு மூட்டை போகுது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அரிசி மூட்டைன்றியே, இது யாரு எனக்கு கூட புரியலையே. ஒரு வீட்டுக்கு அச்சு மூட்டை, அது கடன் தான். கரந்தானா? ஆமா, ஒரு வீட்டுக்கு மளிகை சாமான், அது இரவுல ஒருத்தந்தாள் மேல போட்டு வாங்கி வந்து சொந்தமா ஒண்ணு வச்சுக்கிறாரு பேரு. அது கிருஷ்ணால வாங்கி ஆறோம், கிருஷ்ணாலாவது துட்டு கொடுத்து வாங்கி ஆறோம். சாரி இறக்கும் கிருஷ்ணால கூட இரவுல வாங்கி போவோம். அடி கண்ணே சொல்லுங்க. அடி மானே மன்னது வையடி மன்னதவானே காமகோலை கூறானே. ஐயோ அடி அடி உன்னால் உயிர் போகுதே. அடி உத்தமியே 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 பாருங்களேன். பாருமா, இந்த மார்கழி மாசத்துல ஒரு பொட்ட நாய் பின்னாடி 7 கடை நாய் சுத்தம். இது அருளியை நீ சொட்ட, சத்தியமா சொல்றேன் நீ கெட்ட. பின்னாடி ஆசுங்க தலைக்கு. ஏம்மா, எங்களை பத்தி சொல்றிய, உன்னை பத்தி நான் பெருமையா தான் சொல்லணும். நாங்க ஒரு ஊர்ல கூட தொடர்பு கட்டையில உதவாங்க அந்த ஊரே கிடையாது. என்னத்துக்கு? அப்பேற்பட்டால் நாங்க ஊர் ஊரா கேட்டு போயிரு. என்ன நீ? தொடர்பு கட்ட முறையில உதவாங்கிறது நானும் எங்க அண்ணன் தனிச்சேகரம் தான். காட்சி நாளைக்கு என்னடா? டேய், நாளைக்கு எங்க போற? நம்ம போற அருளி. உசாராதான் போகணும். என்னங்க? என்னங்க? ஐயோ, இல்லைங்க, வேண்டாம் நீ. ஐயோ, வேண்டாம் நீ. ஆமா பாரு. ஏம்மா,
இதயமானது வெடிக்குமா வனமா எம்மோ 4 லட்சம் கொடுத்துருக்கிறோமா வந்து அறியாம ஆரப்பா 4 லட்சம் ரூபாய் யாருமா முதல் வைக்கிறது என்னங்க ரொம்ப பாட்டு இதயமானது வெடிக்குமா அது இது வரைக்கும் நானும் பாக்குறேங்க ஆதி நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பாக்குறேன் இந்த இதயத்தை வெடிக்கும்னு சொல்றாங்க அது எப்படிதான் வெடிக்கும் கொஞ்சம் காட்டுங்களே காட்டவா இப்போ நீ காட்டுன்ற ஆசை கொண்டேன் தலையில மோகம் கொண்டேன் உன்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் உன்னை கூடி சேர்ந்தால் போதும் உன் தலையில போட்டதான் இலையிலே நான் என்ன பண்ண போறேன் வானான்னு சொன்னா விட மாட்டேன்ற கூடி அணைந்து ஒரு முத்தம் கொடுக்கணும் எங்களை பத்தி தெரியாது உனக்கு உங்களை பத்தி நான் நாங்க பொல்லாத லவுடி ரவுடிமா எங்களை பத்தி தெரியாது நாளைக்கு காலைல 10 மணிக்கெல்லாம் எங்களை பார்க்கலாம் அந்த டிச்சிகா ஓரம் பார்க்கணும் என்ன நம்ம சொல்றது பார்த்து அந்த பொண்ணு கட்டி அணிங்க ஆமா சொல்ல பெருமையா சொல்றேன் டிச்சிகா ஓரம் பார்க்கணும் காலைல 10 மணில என் கதை க்ளோஸ் வாந்தி எடுப்போம் வாந்தி எடுத்துட்டு பக்கத்துல நாய் ஒண்ணு வச்சிருப்போம் பக்கத்துல நாய் இருக்கும் நாய் எங்க மூஞ்சி நட்போம் நாய் மூஞ்சி நாங்க நட்போம் நட்டின்னு நாங்க பாட்டு சரி நடப்போம் நாய் நக்கலக்கா ஆமா எப்பேற்பட்டாலும் எப்பேற்பட்டாலு அயர்ணாவதம் ஆமா காமதேனு ஆமா கற்பகப்பிரி ஆமா இவரு மூஞ்சி நாய் நக்காது பெண்ணே அருளி என்னங்க எனக்கு கூடி அணைந்தாலும் மோசம் தான் வரும் உண்மையை சொல்றீங்க போட மாட்டாங்க அப்பவே வேண்டாம் 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 என்று உரைத்தேனே என் வார்த்தை கேட்காமல் இது மாதிரி ஆயிடுச்சு என்ன பெரிய ஆபரேஷன் பண்ண மாதிரி நந்து வரையா என்ன ஆச்சு தெரியா ஐயோ அம்மா என்ன என்னால ஒண்ணுமே முடியலடா என்ன ஏன்டா என் இருட்டி விட்டு போனாலும் என் திருட்டு கை சும்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்கடா ஏன்டா இருட்டி விட்டு போனாலும் என் திருட்டு கை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கடா அந்த மாதிரி நான் பார்த்துட்டு ஐயோ என்ன பாத்துமா எம்மா நாங்க என்ன பக்கத்துல என்னதான் ஆச்சு தண்டக்காரமோ நீ என்ன பண்ண போற என்ன பக்கத்துல என்ன ஆச்சு ஏன்டா குழந்தை கொண்டு என்னடா அரிசிமா போச்சு இப்பதான் போறாங்க அதுக்குள்ள வா ரகசியம் அத வேகமா அப்பவே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் அதாம்மா எம்மோ பிண்டம் இரவு தங்காது ரிசிபெண்ட் 25 ஒண்ணே குழந்தை வந்து போய் பிரார்த்தனையோ என்னுடைய வீரர் அதான் கரெக்டா நினைச்சுக்கிறேன் நான் உண்மையா சொல்றேன் 2 பையன் இங்க இவருக்கு ஒரு பையன் 9வது படிக்கிறான் ஒரு பையன் 7வது படிக்கிறான் 9வது படிக்கிற பையன் எள்ளு மூட்டை பொண்ணு இஷ்ட மாட்டான் அவ்வளோ சார்பு வேகங்க வேகம் அந்த மாரி சொல்லுங்க அவன் என்ன படிக்கிறான் இல்லைங்க என்ன படிக்கிறான் அது என்ன படிக்கிறான் நம்ம எல்லாம் கர்மான் தெரிஞ்சாச்சு சரிங்க என்னங்க இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் சிறிது நேரம் பார்த்துட்டு இருங்க நான் போய் நீரை ஆடிட்டு குழந்தை சிறிது நேரம் குழந்தை பார்த்து பேசுனாங்க உடம்புல அசுத்தமா இருக்குல்ல அதெல்லாம் அதனால குழந்தை நீரை ஆடிட்டு பிறகு வந்து இந்த குழந்தைக்கு கால் ஆமா ஆகையா குழந்தை பிறந்தது அதை பெத்த தாயிட்ட நீ வைத்துக் கொள்ள நீயே வைத்துக்கொள் நான் வச்சுக்கலாம் தாங்க சிறிது நேரம் பாத்துருங்க நீராடி விட்டு பிறகு வந்து நானே கொஞ்ச நேரத்துக்கு வரல நம்ம குட்டி பால் கூட கொடுக்கலாம்
கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆகட்டும். கொடு கொடு. பேஸ் பேஸ். அதாதா என்ன அழகாக இருக்கின்றான். குழந்தை பத்திரம் உஷாருங்க. ஆகட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். போய் வரணுமா? சீக்கிரம் வர வேண்டும். சீக்கிரம் வந்துட்டோமா இப்போ? சீக்கிரம் நேரமாக சீக்கிரம். அடா அடா பார்த்தேன். என் மகன் என்ன அழகாக இருக்கின்றான். திறனுக்கு போனது என்ன அவரினா திறமசாலி ஆமா பேஸ் பேஸ். இருந்தாலும் என்ன போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு போலுதா? நம்ம சென்றால் வெகு நேரமாகிவிட்டதே. சற்று நேரம் குழந்தை வைத்திருங்கள், நான் இதோ வருகிறேன் என்று சென்றால் இன்னும் வரவில்லை. அருளி அருளி பெண்ணே அருளி, இவ்வளவு நேரமாகி வரவில்லையே. இந்த குழந்தை என் கரத்தில் இருந்தால் தேவரெல்லாம் என்ன பேசுவார்கள்? ஏளினமாக பேசுவார்களே. தேவர்க்கெல்லாம் தலைவனாக இருந்த நீ இப்பேற்பட்ட செயலை செய்ததல்லவா அப்படின்னு கேவலமாக பேசுவார்கள். என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லை. அருளி அருளி அருளி. தேவசபையில் முதல் மரியாதை வாங்கி கொண்டு வந்து விட்டேன். இரண்டாவது மரியாதை அண்ணன் வாங்கிட்டார். ஆமா, ஏய் முதல் மரியாதை பாத்தியா? ஆமா, அந்த தேவசபையில் எனக்கு தான் முதல் மரியாதை. ஆமா ஆமா. அத்தனையா மாலையோடு வந்திருக்கேன். தம்பி, மரியாதை உனக்கு போட்டாங்களா இல்ல நீ வாங்கிட்டு போட்டு வரவையில போட்டு வந்தியா? வாங்கிட்டு போடல, அதுக்கு எங்களாண்டி எங்க பக்கு தேவசபையில் போட்ட மாலை. ஆமா ஆமா, வந்து விட்டேன். அண்ணே, இது எப்படி கிடைச்சது உனக்கு? அது தெரியாதா ஐயா? அது தெரியாதா? போற வேலை பொண்ணு மேல தூக்கி போடுறான்ட்டு நாங்க தேவலோகம் போனோம் நாங்க. அவன் 4448 வியாதி கொண்டவன். ஆமா, அதுல ஒரு வியாதி ஆமா, யாரும் தொட முடியாது. அப்பேற்பட்டவனுக்கு தேவசபையிலே முதல் மலர் மாலை எப்படி கிடைத்தது கொடுக்கிறான்னா, கேட்டாயா? அது எதன் மூலமா வந்து சொல் பார்ப்போம். நான் வேதனைப்பட்டுக் கொண்டு கஷ்டத்தோடு நடந்து போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது திருலோகம் சுற்றி வரும் நாரத மகாமுனிவர் என்னை சந்தித்தார். அவரிடத்தில் முறையாடினேன். என்னுடைய குறைகள் அனைத்தையும் சொன்னேன். உடனே அவர் சில மார்க்கங்களை செய்து என்னை பெண்ணாக்கி விட்டார். பெண்ணாய் உடனே அந்த தேவசதியை சென்று உடனே என்னுடைய நாட்டியத்தை ஆடி முதல் பரிசு வாங்கி கொண்டு இதோ உன்னிடத்தில் காண்பிக்கிறேன். அந்த முதல் மரியாதையோடு அண்ணா
ஆமா எனக்கு சந்தேகம் போ. டேய் இவ்வளவு எவ்வளவு பெண்ணாவோ இருக்கிறேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். அது எப்படி நீ காமி அங்கு தேவசபையில் உள்ள ஆற்றினார்கள் என்று சொல்கிறாயே அது எனக்கு இப்ப காமி. ரம்பா, ஊர்வசி, மேனகா, ஆமா திலோத்தமை. அந்த நால்வரை விட விட என்னுடைய நாட்டியம் தான் நாட்டிய கலை அவ்வளவு அழகா இருந்தது. இருந்தது. டேய், நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? ஆமா இப்பொழுது வரவேற்க என்னுடைய உருவத்தை மாதவன் இவனை பார்த்தாலே உக்காஞ்சிங்க பூரா எழுந்து போகும். ஆமா இவன் போய் இந்த மலர் மாலை வாங்கி அந்த நம்மளால நம்ப முடியாது. நம்ப முடியாது. ஆமா ஆனால் நீ எப்படி இந்த உருவ வந்தது எனக்கு காமி பார்ப்போம். ஆமா ஏய், இதுவாடா என் தம்பி. போயிடுச்சு அதுக்குள்ள பெண் மாதிரி வந்துருது. ஆமா ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை இப்படி சொல்லக்கூடிய 1000 நாவு படைத்த ஆதிசேவனாலும் கூட வர்ணிக்க முடியாத பெண்ணா இருக்குது. இத போய் அவன் அது போல வந்தான் போனான்னு சொல்றானே, என்ன எப்படி நான் நம்புறது? ஐயோ அண்ணான்னு சொன்னாவே என் உடம்பு பூரா ஏற்கனவே அவருக்கு ஒண்ணு உக்குது, ரெண்டாவது ராஜேஸ்வரி மாதர சேருவோம் வாடி சேருவோம் வாடி என்னை பழி ஒரு குற்றம் காடி கண்ணே மறிவிடவே பருவகால இருவரும் மகிழ்ந்தே புனிதே. ஆமா அன்பு என்பது இருவருக்கும் ஒன்றாக இருக்கிறது. அன்பு நாட்டில கூட்டம் அப்படிடா ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து அன்பு. அண்ணா நீங்கள் யாரு? எனக்கு அண்ணன். ஆமா நான் யாரு? பெண்ணு. உனக்கு ரதம் ஓட்ட யார் திருப்பி கேக்குறேன் ஒண்ணு தானே இவரா? என்ன காதலுக்கு காமம் பிறப்பு இறப்பே கிடையாது. ஆமா வெறுப்பே கிடையாது. ஆமா ஆமா எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் வரலாம். ஆனா இதுக்கப்புறம் நீ சுகர் மாத்திரை போட்டு தான் ஆகணும். ஆமா எங்க கூடி அண்ணா உன்னை சேர்ந்து ஒரு காலமும் முத்தம் தர முடியாது. ஏண்டா இங்க வா. வாடாடி இங்க வாடாடி வேதனை சொன்னா எட்டு மணந்தே நாதான்னு சொல்லு. கல்லாதே அடி ஆங்கரம் கொள்ளாதே என்ன சிங்காரம் என்ன ஒய்யாரம் எங்க கிட்டிலே பாப்பாட்டி. ஆமா நான் பாப்பாத்தி நானி கால பேசிட்டு போறேன். கண்ணி சொல்லுங்க. நீ இல்லாமல் நான் உலகத்திலேயே இருக்க முடியாது. அண்ணா நீங்க சொல்வது நானும் சொல்லாதே. அது அறவார்த்தை. அண்ணன் தானே இப்பொழுது. ஐயோ எனக்கு ஒண்ணு தாங்க முடியல. உனக்கு ரதம் ஓட்டக்கூடிய ஆள் நான் அண்ணா. அதெல்லாம் சொல்லாதே. என் முகத்தை திரு. பொண்ணு காட்டவெல்லாம் எப்படி எப்படியோ கொடுக்குறான். ஆமா முந்தாலியை எப்படி போக போகுது. அவர் என்ன வீட்டுல போய் படுக்க நினைச்சுக்கிறேன்னா சாப்பிட்டு வைக்கா போறது தான் பத்து கிடப்பாரு. கண்ணே சேனிக்கு வந்து மாடாது கிடக்குறா.
ஏய் உனக்கு தெரியாது. ஆமா. பெண்கள் என்றால் ஏய், அதாவது வந்து ரோஜா மலர் இருக்குது. ஆமா. அதை போல பாவிக்கணும். ஆமா. இல்ல மல்லிகை மாதிரி பாவிக்க கூடாது. ரோஜா பூ மாதிரி தான் பாவிக்கணும். ஆமா. ஆராரோ வரிவாரோ மஞ்சளையா வச்சியாரோ. என்னத்த பண்றது நானு? சரியா? எதனா இருக்கிற ஆளான போய் எதனா காமிச்சா பரவாயில்ல. அதுதான் மொத்தம் ஆபரேஷன் பண்ணி நிறுத்தி வச்சுக்கிறேன் நானு. ஆனா பாவி என்ன? எனக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். ஆமா. ஆ? என்ன சொல்ற? எதுக்குயா? அண்ணன் தங்கச்சியா? அண்ணன் தங்கச்சி இல்ல, அண்ணன் தம்பி. இந்த ஊரு மாத்திருந்தாலும் அவரு கூட என் மேல ஆசை வந்துக்குது பாரு. அந்த கலியுகத்தில் நடக்காதே இருக்குதுன்னு அந்த கதை எங்க மைக்குலாவிய மங்கையே இந்த மலரினால் சின்ன மேடையில் மைக்குலாவிய மங்கையே இந்த மலரினால் சின்ன மேடையில் மேடையில் இருவருவோம் விளையாடுவோம் ரசிக்கிறே. உன்னை சேர்த்து அருமையான ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் தான் நினைக்கிறேன். அந்த பேர் குழந்தை பெற்றுக்கு தான் இந்த பேர் குழந்தை பெற்றுக்கு தெரியல. அருமையா போயிடும் இப்ப பிறந்துச்சுன்னா. ஆமா. எது பேர் குழந்தை? அருமையா 5:15 கலப்பரமா பிறந்தோம். இல்ல இல்ல இப்ப நான் என்ன பேர் சொல்றது? இந்த வந்துங்க என்ன நேற்று 5 பேர் முடியும். இல்ல அருமையா போயிடும். அண்ணன் தம்பி அப்புறம் எப்படிதான் ஆவச்சு? முர்ரா வாய. இதோ வந்துங்க. மூடுறா வாயண்ணா. சரி நாம இருவருமாக சேர்ந்து பள்ளி அறைக்கு செல்லலாமா? மலிவிடலாம் மூடி சாய் எடுத்து ஏய், போடுவாங்க. அப்படி இல்லடா பாவி. என்ன? மலர்கள் தூவி அதில் ரத்தின கம்பளத்தை விரித்து இருவருமாக கொஞ்சி குழையாத வேண்டும். பேர் சேகரி பேத்து வச்சுங்கிறாரு. என்ன பண்ணுவானுங்களோ பெரிய காலம் தெரியலான்ட்டு. சரிங்க. ஆ. பஞ்சனி தானே போனோம். ஆமா. ஏய், இருவருமாக சேர்ந்து ஆமா. என் ஆசையை பூர்த்தி செய்து கொண்டேன். கொஞ்சம் பேசு. இனிமேல் நான் உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் காட்ட வேண்டும். நான் போய் வர்றேன். ஓ, என்னம்மா? ஐயோ, முதல் நாள் வந்தாரு குடிசோராக்கி போனாரு. ரெண்டாவது என்னதான் பண்ணி ஐதா? ஐயோ, பாத்து பொறுமையா. என்ன ஆச்சு? ஏதோ நாள் தை போடலாம் கம்முனு. ஐயோ, இந்த அளவா? கேக் கட்ட இந்த அளவு அது பாட்டு சவுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குதா? ஏய், என்ன இருந்தாலும் என்ன செய்யற? என்ன? அப்படியே பாவிச்சு. இல்ல நீங்க இங்கே இருங்க. ஏன்? இங்க இருங்க. நான் அதெல்லாம் போ நாளைக்கு காலையில கொடுத்துக்கலாம். அப்ப வேணாம். இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். இந்த அளவு இப்படிதான் என்ன மேரி மெரிச்சிட்டாரிடா. டேய், உனக்குதான் ஆணி காலாச்சு. நீ மெரிக்கலமா? கண்ணே. மண்ணா ஆமா, என்ன விந்தையா இருக்குது? சரி,
டேய் அதுக்கு உண்டான என்ன ஆமா. பசும்பாலா இல்ல பவுடரா இதை கொண்டாந்து கொடு. அதுக்கு எந்த பால்லாம் கொடுக்கூடாது, கைது பால் தான் கொடுக்கணும். அது பாட்டு கட்டிங்க இருக்கும் பாரு பாவி முரட்டுக்கால. என்ன சரி உனக்கு டேய் செக் எடுத்தாரு போட்டு தரேன். செக்கு இருந்தா இந்த ஆலியாமா நடக்காது இந்த ஆளு வந்து பேசி 4000 ரூபாய்க்கு 100 ரூபாய் பில்லு வாங்கி அதை கொடுத்த 100 ரூபாய் தரல இந்த ஆலியா இருக்கும். நீங்க செக்கு வேற போட்டு கொடுங்க. நீ டேய் அந்த குழந்தைக்கு உண்டான என்ன சோப்பு எண்ணெய் கண்ணாடி வச்சுக்க. இப்பொழுது குழந்தையானது பிறந்து விட்டது. நீ கிரே பாட்டில் போகணுமா? அது கிரே பாட்டில சாப்பிடாது, அது பீர் பாட்டில் தான் சாப்பிடும். பாவி என்னங்க இந்த குழந்தைய சிறிது நேரம் பாத்துருங்க. எனக்கு உடம்பானது அசுத்தமா இருக்கிறது. சிறிது நேரம் நீராடி விட்டு பிறகு வந்து இந்த குழந்தை. ஐயோ ஆமா எம்மா நான் போய் பாத்துக்கிட்டாவது போறதாவது வரத்தாவது இல்ல எனக்கு என்ன வேலை இருக்குது? நான் எங்க போய் உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கணும். அவங்க என்ன கேவலமா பேசுவாங்க. ஐயோ இப்ப கேக்குறவங்க உனக்கு கேவலமா பேசல. வாரி உன்னை மாத்தி மடியில மூஞ்சி போறாங்க. சரி டேய் அதுக்கு முன்னாடி என்ன பில் போட்டு அந்த உண்டாந்தெல்லாம் நான் வந்து சிறிது நேரத்துல பில் போட்டு உனக்கு தரேன். இந்த குழந்தைய பாத்து அது குழந்தை பால் குடிப்பட்டணும். அதெல்லாம் குடிப்பிட்டேன். அது யானை கட்டி தாளை ஆட்டணும். தாள ஆட்டாத அது குழந்தைய பத்தி சத்தமா பிடிங்க. பாரு நீ என்ன பண்ற உங்க எட்டி மொழி இது காயிறு வேலைக்கு வந்துடணும் நீ. அண்ணா இந்த எத்தை எப்ப காயுது காயுது உடம்பு நினைதோ ஒரு பக்கம் ஊச்சின்னு ஓடியாந்துரு பட்டுன்னு. எப்ப காயுது காயுதுன்னு அந்த எத்தை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. ஓடுற தண்ணில போய் குடி நல்லா சுத்தமா இருக்கும். ஆமா ஓட போய் பட்டு மாமா. சரி குழந்தை பத்திரம் இந்த மாதிரி நீ சொல்ற 5 நிமிஷம். ஆமா 5 நிமிஷம் போய் வா. இந்த மாலையும் பத்திரமா பாத்துக்கணும். அவன் கேட்டல் போடு. இல்ல பெரிய ஆண்டு வேட்டுற கதையாக நீ. சரி என்னங்க இந்த குழந்தை பத்திரம் சிறிது நேரம் ஆச்சு. போயாச்சுங்களா? நான் சொல்றேன் இந்த குழந்தைய கையில் குடிச்சிங்க பால் எப்படி குடிப்பேன், யானை கட்டி எப்படி தாளை ஆட்டுவேன், நான் என்ன பண்ணுவேன்? எத்தனை நாட்டுக்கு சிறிது நேரம் பார்க்கணும். பேசிக்காக நான் தான் அப்படியே சொன்னேன்னு கேட்டியா? சரியா போச்சு. பரப்பாருங்க பாருங்க உங்களுக்கு. ஒரு பெண்ணின் மீது மோகம் கொள்றானோ ஆணும் இதான் பண்ண நானா வர முடியும். என்ன இது? சரி அருணையாளர் சென்றால் ஆமா பொருட்கள் இந்த வருகிறது என்று தெரிவித்து சென்றால் வெகு நேரமாகி யாரோ ஒரு கதிரியும் கிடக்குறான். ஒப்பஸ்ட் அவங்க வெளியே போயிடலாம். தலைமையில கட்டிட்டு. ஆமா ஐயா யாரோ ஒருத்தர் ஒல்லாரிங்கிறாரு என்ன வச்சு கையில அவர் கையில பக்குமாயிட்ட ஆபரேஷன் நம்ம போடலாம்ன்றேன். சபாஸ் என்ன அருமை அருமை. அவர் தலையில கட்டி போடலாம். அப்படித்தான் யார் ரெண்டு பேரும் மாடின்னு மூழ்கி போறீங்க பாடுறா. என்ன சூரிய தேவரே தேவத்தினரே ஏதோ உன் கரத்தில் ஏதோ குழந்தை சத்தம். திட்டு பசங்களா நிறைய திட்டியாட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும். டேய் என்ன திட்டியாட்டுக்கிறீங்க? நாங்களா கோயில் திட்டுறாள் இல்ல இப்ப கோயின் சவுண்ட் கேக்குது, கோயின் ஆயிரம் சத்தம் கேக்குதா? யாரோ ஒருத்தர் வழி போக்குறது அவங்க போட்டுக்கிறாங்க. அதை எடுத்து வச்சுக்கிறாரு அந்த ஆளு. யாரு நீ என் கருத்தில் எதுவுமே இல்லையே. இல்ல அந்த கருத்தில் இட்டுங்கள். என் கருத்தில் டேய் எங்க கோயின் ஆயிரம் சத்தம் கேக்குது? எங்க தெரியல? 2 கருத்தை நிட்டுங்கள். பாருங்கள் பாரு நீ நீட்டு அந்த கை நீட்டு.
ரெண்டும் ஒண்ணா நீட்டு பார்ப்போம். அவன் மாயாஜாலக்காரன், இவன் மந்திரக்காரனாகிறான். 2 பேருமே திருடனுங்களாகிறானுங்கண்ணா. ஏய், இந்த சொல்லுவாங்க பெரியவங்க. ஆமா, இவன் ஆத்துல நோஞ்சா நான் கோபத்துல நோயிடுவேன். 2 பேருமே மூய் பூசணியா சோத்துல மாறிக்கலான்னு பாக்குறீங்க. சூரியன் இந்த குழந்தை உனக்கு எப்படி வந்தது? ஏன் ஆ. 12 முறை தனுர்யாகம் செய்ய வேண்டும் என்று தேவசபை கூட்டினேன். நாட்டியம் அதில் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு அருணி என்ற ஒரு பெண் புதிதாக நாட்டியம் ஆடினாள். அன்னவளை பார்த்தவுடனே என் மனது கவர்ந்து விட்டது. அன்னவளை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்து கூடி சேர்த்தேன். அதனுடைய விளைவுதான் அதுதான் இப்ப வந்து நிக்குது அங்க. முத்தம் கொடுத்ததுனால மொத்தமா கையில் வந்துடுச்சு. நான் அப்படி கிடையாது. உன்னை போல அல்ப ஆசை கொண்டாளா நீங்கள் சூரிய தினமும் உலகத்திற்கே ஒளி கொடுக்கிறீர்கள். அருகாமையில வந்தா அப்படி எரிஞ்சிடுவாங்களே. அவரு பெட்ரோல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விட்டா அது பாட்டு டப்ப 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 டப்பன்னு போய் நடக்கும். சரி, இருந்தாலும் இதை நீங்கள் கொஞ்ச நேரம் சற்று வைத்து குழந்தையே நான் தூக்க மாட்டேன். அது நடந்தா தான். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. என்ன? என் கருத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது. நீங்க ஆனால் கை இப்படியே உங்கள் வச்சிருக்கீங்களா? கருத்தில் ஏதோ மறைத்து மறைத்து காட்டுகின்றாய். பார்த்தனையா, ஏதோ நீங்கள் ஏதோ மறைத்து வைத்திருக்கின்றீர்கள். அது என்னவென்று காட்டுங்கள். ஒன்னும் ஆகாது. இல்ல எப்படின்னா உன்னை ஒப்பாச்சில காட்டிட்டு பட்டுனே இருபா பட்டு தான் வரேன். எங்க போட்ட எங்கன்னா ஓரியில கீரையில போட்ட ஐடியா. உஷார் 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 உரம் வந்துரு போதே. உஷார் உஷாரா பிடிச்சிக்கோ. ஐயா தேவைந்திரரே, என்னது? நீ என்ன செய்தியோ அதே கைத்தான் நானும் செஞ்சேன். ஆமா, உலகத்திற்கே இந்த ஒளி கொடுக்கின்றாய் நீ. ஆமா. தினந்திரம் நீ செய்யும் வேலையா இது? உன்னுடைய நாட்டிய கலையை பார்க்க என் தங்கியாய் விடக்கூடிய அருணி வந்தான். மலர் மாலை போட்டியா? புஷ்பமாலை அழகாக நாட்டியம் ஆடினால் என் அண்ணாவை பார்த்து என் மனதை கவர்ந்து விட்டது. அண்ணாவுக்கும் மலர் மாலை அணிவித்தேன். அப்படியே வந்தான் என் தம்பி. என்னடா இது இவ்வளவு அலங்கோலமாக ஏன் மலர் மாலை போட்டுக்கிறேன்னு கேட்டேன். ஏன்னா அந்த வெக்க கேட்டு கேட்கிறேன். குரு மாதிரி குரு மாற்றி விட்டார் நாரத மகாமுனிவர் அப்படின்னா. அந்த அம்மா வந்தா எவர்ன பெண்ணாட்டம் வந்தா பார்த்தேன். கொண்டேன் ஆசை. நீ ஆசை கொண்டா? ஆமா. ஒண்ணுமே தப்பு இல்ல. நீ முதல் சால் ஓட்டினா அவர் 2வது சால் ஓட்டிக்கிறாரு. இப்பேற்பட்ட செயலை நீங்கள் செய்யலாமா? சரி, இது எல்லாம் நாரதன் செய்த வேலை போல் தெரிகிறது. கலகம். நம்ம ஆளுகிறான். இவனுக்கு எவ்வளவு பட்டோட துட்டு. ஐயோ, நான் தானே வாங்கி போறேன். இந்திரலோகத்திலே பொன் பொருள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது என்னிடத்தில். நான் பொன் பொருள் ஆசைப்பட மாட்டேன். வைத்துட்டு நான் பொன் பொருள் தருகிறேன். இதை வைத்து நீ காப்பாற்றிக் கொள்ளலாம். நான் அதெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். நான் சரி, பெற்று ஏதோ வச்சு வீணை காப்பாற்ற எனக்கு முடியாது. இருக்கிறது. நாராயண ஹரி ஓம் நாராயண வல்ல ஓம் நாராயண. என்ன இது? இந்த குட்டக்காலிக்கால வந்ததான் இப்ப வேலையும் வேலை இந்த குட்டக்காலிக்கு பண்ணத்தான் இப்போ. தேவர்கள் அனைவரும் ஒருங்கே சேர்ந்து தனுர்யாகம் செய்கின்ற நேரத்திலே தன்னந்தனியாக சூரியனே நாரத முனிய வந்திடுவாய். கைதான் தூக்க முடியாது. அப்படியே குடி வேண்டித்தான் ஒரு கதை. தேவேந்திர பூபதி தேவேந்திரன் வந்து ஆனால் ஒரு கரத்தை மார்பீது வைத்து வந்தனம் புரிகின்றேன். மற்றொரு கரம் எங்கே இருக்கின்றது? இல்லை, அப்பொழுது ஒரு கரத்தை தான் காட்டுகிறேன். வலது கரம் இருக்கின்றது. 2 கரத்தை ஒன்றாக காட்டுங்கள். என்ன நடந்தது? தனுர்யாக முடிந்தது. என்ன தேவலோகத்திலே என்ன அதிசயம் நடந்தது? ஏன் இருவரும் கலந்து உரையாடி கொண்டிருக்கின்றீர்கள்?
தனரியாகம் செய்ய வேண்டும். ஆகையால் தேவசபை கூட்டினேன். எல்லாரும் 30 கோடி நல்ல தேவர்கள் முறையிலே யாகம் நடந்ததாக கேள்விப்பட்டேன். அந்த யாகத்திலே பரதநாட்டியம் என்னிடத்தில் நடினமாக ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை 4 பெண்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார். ஐந்தாவது ஒரு பெண் அருணி என்ற ஒரு பெண், ஐந்தாவது ஒரு பெண் வந்தால் அருமையாக நாட்டியம் ஆடினாள். அண்ணவளை உற்று பார்த்தேன். என் மனம் உள்ளம் கொள்ளை போய்விட்டது. அண்ணவளை பார்த்த உடனே அருணியை பார்த்தவுடனே உள்ளவனாது கொல்ல போய்விட்டது. அவள் மீது ஆசைப்பட்டேன். அவள் மீது ஒரு மாலை வடிவித்து அண்ணவளை கட்டி அடித்து ஒரு முத்தம் கொடுத்தேன். நாராயண நாராயண. அதனுடைய விளைவுதான் சுவாமி. அடுக்குமா இது? இது யார் செய்கின்ற வேலை? பொன்னுலகத்தில் வேந்தனாக விளங்கக்கூடிய தேவேந்திர பூபதி, உன்னை பார்த்து மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். இப்படி செய்யலாமா? சரி, ஏதோ தவறு நடந்து விட்டது. தகுமா, இது தகுமா, ஒன்றும் நாரத மகாமுனிவரே, உன்னிடத்திலே என்ன நடந்தது? உன் கரத்திலே என்ன குழந்தை அழுகுரல் கேட்கின்றதே. அந்த அம்மா சொன்னா, என்னண்ட கிட்ட வராது, இது காந்தம் ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னான். சட்டை பண்ணல. சென்றேன், இருவரும் சேர்ந்தோம், குழந்தை பிறந்து போச்சு. என்ன பண்ற, நீ எட்டு வாழ்த்துக்க. சுகசாதன பணிகை அதன சூரிய மகராஜனை தகுமா, சுகசாதன பணிகை அதன சூரிய மகராஜனை தகுமா, சொல்ல தகுமா, செய்ய தகுமா, தகுமா, தகுமா. இது உலகத்தில் இருக்க தேவர்களாம் தெரிந்தால் இதையெல்லாம் கேட்பதற்கு என் செவியானது நாரத மகாமுனிவரே போய்விடும் போகிறது. நீங்கள் தான் என் விழியானது இதுவரை காப்பாற்ற வேண்டும். எப்படியா உங்களை காப்பாற்றுவது? யார் செய்கின்ற வேலை? இப்படி ஒரு அற்பத்தரமான காரியங்களை நீங்கள் செய்யலாமா? அதை சொல்ல வேண்டாம் நாரதரே. ஏதோ தவறு நடந்து விட்டது. நடந்து விட்டது. இப்ப என்ன செய்யலாம் என்று இந்த குழந்தைய எடுத்து போய் வளர்த்துக்கிறேன். அப்படியா? எல்லாம் விதி. சரி, கொடுங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பெயர் தேவேந்திரனுக்கும் அருணைக்கும் பிறந்த இந்த குழந்தை, இந்த குழந்தைக்கு பெயர் சுட்ட வேண்டும். ஆமாம். வாலி, வாலி, வாலி. கொடுங்கள். இந்த குழந்தை பேர் வை. இதுதான் தேவ ரகசியம் என்பதால் தேவர்கள் செய்யும் திருவிளையாடல் இதுதான். உங்களை பார்த்து இந்த பாமர மக்கள் எல்லாம் திரும்பி சொல்லாதீர்கள். மனம் கவலையாகிவிடும். தவறு நடந்து விட்டது. மன்னித்து விடுங்கள் ஐயா. சரி ஆகட்டும். இதற்கு ஒரு தீர்வு. இந்த குழந்தையை மதங்கமாமுனி என்று சொல்லக்கூடிய அவருடைய பாசறையை விட்டு இந்த குழந்தையை நல்ல முறையாக வளர்த்து வருகின்றேன். இந்த குழந்தைக்கு பெயர் சுட்டு அது பேர் வைக்கலையே. உனக்கும் அருணைக்கும் பிறந்த இந்த குழந்தைக்கு ஆமா சுக்ரீவன் அண்ணன் தம்பியாக இருவரும் ஒற்றுமையாக நாரதமணிவரே, பக்கமே தள்ளி வச்சு கொடுக்க மாட்டேன். நான் போய் வரேன். சென்று வருகிறோம். செய்தது தவறுதானே? தவறுதான். என்னிடத்தில் மாட்டிக்கொண்டீரா? என்னை ஏளனமாக பேசுவீர்களா? ஆமா ஆமா. பேச மாட்டோம். இனிமேல் பேசுவீர்களா? இல்லவே பேச மாட்டோம். பேச மாட்டீங்க. நாங்கள் சென்று வருகிறோம். தேவேந்திரா, என்னை பற்றி ஏளனமாக பேசுவீரா? நான் ஏன் பேச வந்தால் சபைக்கு வந்தால் தக்க மரியாதை கொடுக்கின்றாயா? ஆகட்டும் ஐயா. ஆகட்டும் ஐயா. நான் சென்று வரட்டுமா? சரி, மதங்கமா முனியுடைய அவருடைய ஆசிரமத்திற்கு இந்த குழந்தை எடுத்து சென்று நல்ல முறையை வளர்த்து ஆளாக்குகின்றேன். நீங்கள் புறப்படுங்கள்.